வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாழினி, வீடு அமைதியா இருக்குன்னு சொன்னல, வா அணுகுண்டு வைப்போம். என்ன பண்ண போற? வா. உங்க பேர் சொல்லுங்க தங்க குட்டி. என் தங்கராதான்ல, என் கண்ணுல. சொல்லுங்க, உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. அத்தை கிட்ட சொல்ல மாட்டீங்களா? பாப்பா பேரு ஸ்ரேயாக்கா. ஸ்ரேயா அப்படியே செல்லும். தங்க குட்டி பேரு ஸ்ரேயாவா? நல்லா இருக்கே ஸ்ரேயா குட்டி. குழந்தை அழுவுதே, பசிக்குதோ என்னவோ. தெய்வான இன்னும் கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருக்கா? குழந்தை வேற அழுது. தெய்வான, பாப்பாக்கு பசி வந்துருச்சு போல இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் பால் எடுத்துட்டு வா. அழுகுறீங்க? தங்கரதத்துக்கு பசிக்குதா? இதோ இப்ப அம்மா பால் எடுத்துட்டு வந்துருவாங்க. என் செல்ல குட்டி அழாதீங்க. எங்க என்ன பாருங்க. அக்கா, பாப்பா அழப்போறான்னு அத்தை சொன்னாங்க. சீக்கிரமா பால் எடுத்துட்டு போங்க. ஏன் தெய்வான, இப்பதான் புனிதாக்கா வீட்டு வேலைக்கு ஆள் போட்டிருக்காங்கல்ல, அவங்கள பால் காய்ச்சி எடுத்துட்டு வர சொன்னா எடுத்துட்டு வர மாட்டாங்களா என்ன? இல்ல, என் குழந்தைக்கு இன்னொருத்தவங்க பால் காய்ச்சி குடுக்கறதெல்லாம் சரியா வராது. நானே பாப்பாக்கு பால் கொடுத்தாதான் எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். நீங்க உங்க குழந்தைய பொத்தி பொத்தி பாத்துக்கிட்டு இருக்கீங்க, ஆனா அங்க போய் பாருங்க. துர்கா இப்பதான் டைனிங் டேபிள் சோஃபாலாம் தொடச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே கையோட குழந்தைய தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அலர்ச்சி வந்தா என்ன பண்றது? என்ன சொல்ற? நான் புனிதாக்கா கிட்ட தானே குழந்தைய கொடுத்துட்டு வந்தேன். என்ன யாழினி, இது போதுமா? போதும் போதும். என் செல்ல குட்டி கொடுங்க கொடுங்க இப்படி. ஏய் தெய்வானே, ஏய் தெய்வான, என்னம்மா எதுக்கு இப்படி பாப்பா வெடுக்குன்னு போடுங்கற? அக்கா, இவ்வளவு நேரம் உங்க டேபிள தொடச்சிட்டு இருந்தாங்க, அது நீங்க பாத்தீங்களா இல்லையா? நானும் பார்த்தேன் தெய்வான. அதுக்காக நீ எதுக்காக அவங்க கிட்ட போய் குழந்தைய கோவமா வாங்குற? கோவமா வாங்காம அவங்க டேபிள லிக்விட் சோப் வச்சு தொடச்சிட்டு அதே கையால என் குழந்தைய தொட்டா குழந்தைக்கு கெமிக்கல்னால அலர்ஜி ஆகும்னு உங்களுக்கு தெரியாதக்கா? தெய்வான, அவங்க கை எல்லாமே நல்லா தொடச்சிட்டு வந்துதான் குழந்தைய வாங்குனாங்க. அம்மா, நானும் பச்சை புள்ளிய தூக்கி வளர்த்துவதாம்மா, கையெல்லாம் சுத்தமா தொடச்சிட்டுதாம்மா வந்தேன். இங்க பாருங்க, எதுவும் பேசாதீங்கன்னு. உங்களை எதுக்கு இங்க வர வச்சாங்களோ அந்த வேலையை மட்டும் பாருங்க. தேவையில்லாம என் குழந்தைய தூக்குற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. சின்ன குழந்தைய பார்த்தா யாருக்குமே தூக்கணும் தான் தோணும் தெய்வான. இதெல்லாம் ஒரு தப்பா? இதுக்கு எதுக்கு இவ்ளோ ஹார்ஷா பேசிட்டு இருக்க? ஹார்ஷா பேசுறேனா? இன்ஃபெக்ஷன் ஆனா பாப்பா தானே கஷ்டப்படுவா? இங்க பாருமா, குழந்தைனா 4 பேர் தூக்கி வளர்க்கணும். அப்படி நீ பொத்தி பொத்தி வளர்த்து வச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, அது பேர் கோழி குஞ்சு. என் குழந்தைய யாரு தூக்கி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். சும்மா குத்தி காட்டி பேசுற வேலையெல்லாம் இங்க வேணா அத்தை. தெய்வான, இப்ப எதுக்கு நீ பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்க? ஒரு சின்ன சாதாரண விஷயத்தை போய் நீ எதுக்கு இவ்வளவு பெருசாக்கிட்டு இருக்க? ஏங்கா, இது உங்களுக்கு சாதாரண விஷயமா? என் குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுன்னு சொல்லி நான் பயப்படுறது உங்களுக்கு சாதாரண விஷயம் இல்ல? நல்லா இருக்கு, நல்லாவே இருக்கு உங்க நியாயம். ஓ, இவங்க நீங்க சொல்லி வந்த ஆள் இல்ல, அதான் அவங்களுக்கு சப்போர்ட்டா நீங்க இவ்ளோ பேசுறீங்க. தெய்வான, அம்மா தப்புதாம்மா, நான் குழந்தைய தூக்குனது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்கம்மா. இனிமே நான் தூக்க மாட்டேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு மன்னிப்பு வேற. அமுதா, அந்த பால் பாட்டில் எடுத்துட்டு மேல வா. ஏய் தெய்வான, ஏய் புனிதா, இவள எந்த கணக்குல சேர்க்கறதுனே தெரியல. பாப்பா, என்ன எதுக்கு இவ்ளோ கோவம்? என்ன ஆச்சு? அமுதா, உன்னை பால் பாட்டில எடுத்துட்டு வர சொல்லிருக்கா. அப்புறம் அதுக்கு ஏதாவது சொல்ல போறா. நீ எடுத்துட்டு போமா சீக்கிரம். சரிங்க அத்தை.